Taste the Daily. சென்னை மெரினா கடற்கரையில் குப்பைகள் அகற்றப்படாமல் இருப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். பென்சில் புயலில் பெய்த மழையின் போது அடையாறு மற்றும் கூவம் ஆறுகளில் கலந்த பிளாஸ்டிக் கழிவுகள் குப்பைகள் மெரினா கடற்கரைக்கு அடித்துச் செல்லப்பட்டன. கடந்த 10 நாட்களாக குப்பை கழிவுகள் அப்புறப்படுத்தப்படாததால் பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். மெரினாவை நீலக்குடி சான்றளிக்கப்பட்ட கடற்கரையாக மாற்ற கோடிக்கணக்கில் செலவு செய்ததாக கூறும் துணை முதலமைச்சர் விளம்பரத்தை நிறுத்திக் கொண்டு கடற்கரையை சுத்தம் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதிகமாக இருக்குது. இந்த பிளாஸ்டிக்ஸ், இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. இது இன்னும் கிளியர் பண்ணாமல் இருக்காங்க. இதனால் வாட்டர் பொல்யூஷன் எல்லாருமே, சுற்றுச்சூழல் எல்லாருக்குமே இது பாதிப்பாக இருக்குது. சீக்கிரமாக கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும். தமிழகத்தில் போக்குவரத்து கழகம் நஷ்டத்தை சந்திக்கும் நிலையில் உள்ளதாக மத்திய கணக்கு தணிக்கை குழு தெரிவித்துள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் முதன்மை கணக்காய தலைவர்கள் ஜெய்சங்கர் மற்றும் KP ஆனந்த் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து 2022-23 ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையை வெளியிட்டனர். தமிழக அரசு மருத்துவ பணியாளர்களை பணி அமர்த்த தனி வாரியம் இருந்தும் பணியாளர்களை புதிதாக சேர்ப்பதில் பின்தங்கி இருப்பதாக தெரிவித்தனர். அத்துடன் தமிழக மாநில போக்குவரத்து துறை தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்கி வருவதாகவும், தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் ஒழுங்குமுறை ஆணையத்தின் அனுமதியின்றி விதியை மீறிய கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும், முதலமைச்சரின் பசுமை வீடு திட்டத்தில் முறையான பயணிகளுக்கு வீடுகள் சென்றடையவில்லை என்றும் கூறினர். அத்துடன் அறநிலையத்துறையில் எவ்வளவு நன்கொடைகள் கொடுக்கப்படுகிறது என்பது தொடர்பான ஆவணங்களை அதிகாரிகள் தருவதில்லை என்றும் தணிக்கைத்துறையினர் குற்றம் சாட்டினர். இப்போ லாஸ் ஆஃப் குரூ, நம்மளுடைய கண்டக்டர்ஸோ டிரைவர்ஸையோ சரியான வேலையில் ஈடுபடுத்தாமல் அவங்கள வேறு வேலையில் போடுறதுனால ஒரு 433 கிலோமீட்டர்ஸ் லாஸ் ஆகிருக்கு. அதில் மட்டுமே ஒரு 495 கோடி இந்த 5 வருடத்தில் நஷ்டமாயிருக்கு. நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு நடைபெறும் அகல் விளக்குகள் செய்யும் பணி பாதிப்படைந்துள்ளது. தானிக்கொட்டகம், செட்டிப்புலம் உள்ளிட்ட பகுதிகளில் மண்பாண்டங்கள் செய்யும் தொழிலில் நூற்றுக்கணக்கானோர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அதிமுக ஆட்சியில் வழங்கிய மின் இயந்திரத்தை மின்சார பற்றாக்குறை காரணமாக இயக்க முடியாமல் திருவை வைத்து கையால் சுற்றி மண்பாண்டம் மற்றும் அகல் விளக்குகளை உற்பத்தி செய்து வருகின்றனர். அத்துடன் அதிமுக ஆட்சி காலத்தில் தட்டுப்பாடின்றி மண் கிடைத்ததாகவும், தற்போதைய ஆட்சியில் மண் எடுக்க முடிவதில்லை என்றும், அப்படியே எடுத்தாலும் வருவாய்த்துறையினர் தங்களை பிடித்து வைத்து அபராதம் கேட்பதாகவும் குற்றம் சாட்டினர். எனவே மண்பாண்ட தொழிலாளர்கள் மண் எடுக்க ஸ்டாலின் அரசு அனுமதி தர வேண்டும் என்றும், மழைக்கால நிவாரண நிதியாக 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர்.